பொள்ளாச்சி மணநில காப்பகத்தில் மணநிலம் குன்றிய இளைஞர் கொலை செய்து புதைக்கப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தேடப்பட்டு வந்த காப்பக உரிமையாளர் கவிதா உள்ளிட்ட 5 பேரை திருவனந்தபுரத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பூபதி. பூபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லைநகர் பகுதியில் ருத்ரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் மனநல காப்பகம் செயல்பட்டு வருகின்றன. இங்கு வருண்காந்த் என்ற மனநல குன்றில் 22 வயது இளைஞர் அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்ட நிகழ்வு, அதாவது அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் மனநல காப்பக பங்குதாரர் ஸ்ரீராம், நிதிஷ், ரங்கநாயகி, சதீஷ், செந்தில்பாபு, ஷீலா உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகளான மனநல காப்பகத்தின் உரிமையாளர் கவிதா மற்றும் பங்குதாரர் சாஜி, கவிதாவின் கணவர் லட்சுமணன், மகள்கள் 2 பேர் உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை அமைத்து போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தனிப்படை தேடி வந்த நிலையில் தமிழகம், கேரளா, அண்டை மாநிலம் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். மேலும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு உள்ளது என கருதி போலீசார் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் கவிதா, அதாவது இந்த காப்பகத்தின் பங்குதாரர் சாஜி, கவிதாவின் கணவர் லட்சுமணன், 2 மகள்கள் உள்ளிட்ட 5 பேரை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர்.